கிறிஸ்தியஸில் பிரியமுள்ள ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, பேதுருவும் யோவானும் கல்வி அறிவற்றவர்கள் என்பதை தலைமைச் சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர். கல்வி அறிவு அற்றவர்கள், படிக்க தெரியாதவர்கள், படிப்பு இல்லாதவர்கள். குழந்தைகளை குறித்து ஒரு சிறு சுவையான கதை ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்புக்கு பிறகு, ஆஃப்டர் த ரெசரக்ஷன், ஆண்டவர் இயேசு விண்ணகத்திற்கு செல்லுகிறார். ஆஃப்டர் த அசென்ஷன், ஆண்டவர் விண்ணேற்றம் அடைந்து விண்ணிற்கு சென்ற பிறகு அங்கு விண்ணகத்தில் பயங்கரமான ஒரு பெரிய சந்தோஷம், அக்களிப்பு, ஆர்ப்பரிப்பு, எக்ஸைட்மெண்ட். he has come back home. மீண்டும் தன்னுடைய இல்லத்திற்கு ஆண்டவர் தன்னுடைய சிறப்பான வலுவான பணிகளை எல்லாம் செய்துவிட்டு திரும்புகிறார். எனவே விண்ணகத்திலே வானதூதர்கள் ஆண்டவர் இயேசுவை குறித்து மிக மகிழ்ச்சி அடைகின்றார்கள், பெருமிதம் கொள்கிறார்கள். பெருமிதம் கொண்டு ஆண்டவரை சுற்றி அவர்கள் புடை சூழ்ந்த பிறகு, எல்லா ஆர்ப்பரிப்பு மகிழ்ச்சி கொண்டாட்டத்திற்கு பிறகு, அந்த சம்மனசுகளில் ஒன்று ஆண்டவர் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, எனக்கு ஒரு சிறிய சந்தேகம், a small doubt arises, எனக்கு நடவருது. என்னவென்றால், நீங்கள் இவ்வளவு பெரிய பணிகள் செய்திருக்கிறீர்கள், அளப்பரிய பணியை செய்திருக்கிறீர்கள், வலிமான பணியை செய்திருக்கின்றீர்களே, இந்த பணியை செய்த பிறகு இதை தொடர்வதற்காக, டு கண்டினியூ யுவர் மினிஸ்ட்ரி, யுவர் சர்வீஸ், நீங்கள் வெறும் 12 பேரை மட்டும்தானே தேர்ந்தெடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. இவ்வளவு பெரிய பணிகளை அவர்களால் செய்ய முடியுமா? Can they do that? The 12 that you have chosen. அப்படின்னு ஆண்டவரை பார்த்து ஒரு சம்மனசு, குட்டி சம்மனசு கேட்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியே அந்த சம்மனசுக்குள்ள வித் ரிஃப்ளெக்டிவ் மூட், ரிஃப்ளெக்டிவ் லுக், அப்படியே ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு கூடிய ஒரு பார்வை, அப்படியே பார்க்குறார். He smiles at them. அவர்களை குறித்தவர்கள்ட்ட அப்படியே ஸ்மைல் பண்ணுறார். அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அவர் சொல்கிறார், அவர்களெல்லாம் பார்த்த பிறகு, எஸ், they are not well equipped. அவங்க எல்லாம் ரொம்ப அறிவாளிகள் இல்லை. they are not talented. அவங்க உண்மையிலேயே திறமையானவர்கள் இல்லை தான். they are not well educated. அதன்றைய வாசகம். கல்வி அறிவாற்று என்பதை தலைமைச் சங்கத்தார் அறிந்திருந்ததால் they are not well educated. they are not qualified. அவங்க ஒன்றும் பெரிய டெக்னிக்கல் எஜுகேஷன்லாம் படிக்கல, டிப்ளமா படிக்கல, டெக்னாலஜி படிக்கல, ஐடி படிக்கல, டாக்டரேட்லாம் அவங்க முடிக்கல. அவங்க ஒன்றுமே ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்கள்ட்ட எதுவுமே கிடையாது. எந்தவித சட்டத்திலும் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் அல்ல, எதுவுமே அவர்களிடத்தில் இல்லை. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை, சம்மனசுகளை பார்த்து அவர் சொல்லுகின்றார், ஐ வில் பி வித் தெம், பட் above all I trust them. நான் அவர்களோடு இருப்பேன், எல்லாவற்றிற்கும் மேலாக நான் அவர்களை நம்புகிறேன், அவர்களால் செய்ய முடியும். நான் செய்துவிட்டு வந்த பணியை அவர்களால் செய்ய முடியும் என்று ஆண்டவர் அந்த குட்டி சம்மனசுகளை பார்த்து சொல்லுகிறார். I will be with them and I trust them. பாஸ்கா காலத்தினுடைய எண்கிழமை, இந்த நாட்களில் ஒவ்வொரு நாள் திருப்பலியும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை
திருப்பலிக்கு சமமானது. த எக்விட்டி ஆஃப் த மாஸ். இந்த திருப்பலியினுடைய விளைவு. அதனால தான் இதை பாஸ்கா எண்கிழமை என்று சொல்லுகிறோம். அதனால தான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே உன்னதங்களிலே பாடுகின்றார்கள். இந்த 8 நாளும் திருப்பலி முடிந்த பிறகு குருவானவர் அல்லேலியா அல்லேலியா என்று திருப்பலியிலே பாடுவார். அந்த அளவுக்கு இந்த ஈஸ்டர் ஆக்டேவ் பாஸ்கா எண்கிழமை மிக ஆழ்ந்த அர்த்தம் புரிந்தது, அனுபவங்களை கொண்டது. இந்த காலங்களில் நாம் வாசிக்கின்ற வாசகங்கள் தொடக்க காலத்தில் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு அவருடைய சீடர்கள் பெற்ற அனுபவத்தை, திருத்தூதர் பணிகள் என்பது நாம் செய்கிற காரியம், நம்முடைய செயல்பாடுகள், அதை பற்றி சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, இயேசு எருசலேம் தேவாலயத்தில் அந்த 3 மணிக்கு தொழுகைக்கு ஜெபிக்க போகின்ற பொழுது, தொழுகை செய்கின்ற பொழுது ராயப்பர் வந்து ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமையினால் மக்கள் சொல்லுகிறேன் எழுந்து நடன்னு சொல்லிட்டார். புதுமைகள் நடந்திருக்கிறது. இந்த புதுமைகளை அவங்க பார்த்துட்டாங்க. இப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, இந்த ஒரு மனுஷனை விட்டோம்னா எல்லாரும் இவர் பின்னாடி போயிடுவாங்க, ரோம் வந்து நம்மளை அழிச்சிரும், நமக்கு மதிப்பு இருக்காது, நாம் எல்லாம் அதிகாரத்தில் இருக்க முடியாது. எனவே நாம் இந்த மனிதனை கொலை செய்து விட்டால் நம் ஒருத்தருக்காக, இந்த ஒரு மனுஷன் நம்ம எல்லாருக்காக சாகிறத விட நாம் எல்லாரும் அழிந்து போவதை விட இது மேலானது. அதனால் இவன் கொட்டத்தை அடக்கிட்டோம், இவனை கொண்டு விட்டோம்னா இனிமேல் யாருமே இவன் பின்னாடி போக மாட்டாங்க, இவனுடைய செல்வாக்கு இருக்காது என்று அவர்கள் நினைத்தார்கள். தீர்ப்பிட்டார்கள், கொலை செய்தார்கள். இப்போ என்னாச்சு? அவர் இருக்கிறார், ஆண்டவர் இயேசு இருக்கிறார். எந்த இயேசுவை அவர்கள் கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து அவரை கொட்டத்தை அடக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்களோ, அவர் இயேசு இப்போ பணி செஞ்சுட்டு இருக்கிறார். அந்த இயேசு இப்பொழுது புதுமை செய்து கொண்டிருக்கிறார். அந்த இயேசுவினுடைய பெயரால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரால், இயேசுவின் நாமத்தால் அற்புதங்கள் நடக்கின்றன. அவங்களால ஒன்றும் பண்ண முடியலை. அது அழகான வாதகத்தில் நம்ம கேட்போம். இவங்கள் படிக்காதவங்க, இவங்க வந்து கல்லைய கடைக்காரங்க, இவங்க வந்துட்டு ஒன்றும் இல்லாதவங்க, மீன் பிடிச்சவங்க, இவங்களுக்கு எங்கிட்ட அந்த டெக்னிக் நாலேஜ் வந்துச்சு, இவனுக்கு எங்கேருந்துடா இந்த அறிவு வந்தது? முதல்ல அவரை பார்த்து கேட்டாங்க, கல்லையாவது நல்லது நடக்க முடியுமா? இவர் வந்து நாசத்திரு ஊருக்கார் தானே, இவங்க அம்மா மரியா தானே, இவர் யோசேப்பு தானே, இவன் தச்சன் மகன் தானே, இவனுக்கு என்னடா எங்கேருந்து ஞாபகம் வந்தவர் கேட்டாங்க. அவரை பார்த்து கேட்டாங்க, அவரை காலி பண்ணாங்க. அவருக்கு அப்புறம் பயந்து ஒளிந்து கொண்டிருந்த இயேசுவினுடைய சீடர்கள் இப்போ அற்புதங்கள் செய்கிறாங்க, அதிசயங்கள் செய்கிறாங்க, அருள் அடையாளங்கள் செய்கிறாங்க. இதை இவங்களே பார்க்குறாங்க. அவங்களே என்ன சொல்கிறாங்க, இவங்க படிக்காது என்பது நமக்கு தெரியுமே, இந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது? அவர்களுடைய துணிவை கண்டு வியப்படைந்தனர். சர்ப்ரைஸ்ட், அஸ்டானிஸ்ட். எப்படி அவங்களால முடிஞ்சிச்சு? அப்போ இவங்க சொல்லது அது இப்போ இங்கே வருகிறது எல்லாமே அனுபவங்கள், கண்ணால் கண்டது. அவர்களே சாட்சி சொல்லுகின்றார்கள். அடுத்த வார்த்தையை பாருங்க, அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். அப்போ இவர்களுக்கு எங்கிருந்து இந்த துணிச்சல் வந்தது என்றால், இவர்கள் ஆண்டவர் இயேசுவோடு இருந்தவர்கள். அடுத்த சாட்சி என்னையா? நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதை கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. குணம் பெற்ற மனுஷன் இங்கே நிற்கிறான், இனிமேல் நம்ம என்ன செய்யறது? எனவே கையாளாகதாயிட்டாங்க. அப்போ அங்கே வாங்க, நீங்கள் 2 பேர் வெளியில் போங்க. கூட்டடக்கு போய் பார்ப்பீங்க இல்லையா, ஏதாவது பேசுகிறப்போ அந்த ஆளை வெளியே அனுப்பிடுவாங்க. உள்ளே உட்காந்து பேசி 2 பேர் வெளியே போங்க, வெளியேறும்படி ஆணையிட்டு பேசிக்கிறாங்க. நம்ம என்ன செய்கிறது? நம்ம என்னையா செய்யலாம்? ஏன்னா குறிப்பிடத்தக்க ஒரு அலளையாளத்தையும் இவர்கள் செய்துள்ளார்கள். இவர்கள் செய்தது புதுமை. இதோ அந்த மனுஷன் இங்கே நிற்கிறான், இது சாட்சி. நமக்கு மட்டும் இல்லை, இஸ்லாமில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. இயேசுவை நம்ம கொலை பண்ணோமே, இப்போ அவர் செஞ்ச புதுமை இவங்க செய்கிறாங்களே, இந்த செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு, எல்லாரும் இயேசுனால பின்னால் போகாதவா இருக்கதா, அவளை கொலை செய்தோம், இன்னைக்கு அவர் செஞ்சதை இவங்க செய்கிறாங்க இருக்குமாறு, இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் இவர்களை பேசாமல் பயமுறுத்தி, அவ்வளோதான் உங்களால் முடியும். பயமுறுத்தலாம். யூ கேன் த்ரெட்டன் தம். டோன்ட் டாக், டோன்ட் ஸ்பீக் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட், டோன்ட் ப்ரீச் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவை பற்றி நீங்கள்
பேசாதீங்கன்னு மட்டும்தான் இவங்களால் சொல்ல முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அவர்கள் பெற்ற அனுபவம், ஆண்டவர் இயேசு அவர்களோடு கூட இருக்கிற I am with them and I trust them. நான் நம்புகிறேன், இந்த 12 பேரால், இந்த 11 பேரால் நான் விட்டு வந்த பணியை செய்ய முடியும் என்பதை நான் நம்புகிறேன். எனவே நான் அங்கே இருக்கிறேன், அதனால் சம்மன்ஸில் பார்த்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் ஒழுங்காக நடக்கும், எல்லாம் ஒழுங்காக போகும் என்று ஆண்டவர் இயேசு சம்மன்ஸுகளுக்கு அந்த செய்தியை சொல்லுகிறார். இப்போ அவங்களால என்ன பண்ண முடிஞ்சிச்சு? திருப்பி அவங்கள கூப்பிட்டு அழைச்சி, எப்பா இந்த இயேசுவை பற்றி பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கட்டளையிட்டனர். சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் பயந்தாரா? இவர் தான் பயந்தவர், இவர் தான் 3 முறை மறுதளித்தவர். சீமோனே நீ சொல்றியா, கோலி கூமும் முன் 3 முறை என்னை மறுதளிப்பாய். இப்போ எங்கேருந்து துணிச்சல் வந்தது? எங்கேருந்து இந்த ஆற்றல் வந்தது? எங்கிருந்து இந்த வலிமை வந்தது? ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அனுபவம், இயேசுவோடு அந்த இருப்போம். இப்போ அவங்களையே திக்குமுக்காட வைக்கிறார். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கடவுள் பயம்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம எல்லாரும் கடவுளை நம்புகின்றோம் அல்லவா. அப்போ அவன் எங்கே தூக்கி போடுறாரு? நம்மால் ராயப்பேர் பேதுரு எங்கே சொல்கிறாருன்னா, ஐயா அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவிசாய்ப்பதா உங்களுக்கா, கடவுளுக்கு செவிசாய்ப்பதா கடவுளுக்கா? ஏன்னா கடவுள் செய்த அந்த புதுமையை அவங்க பார்க்கின்றார்கள். எனவே நாங்கள் உங்களுக்கு செவிசாய்ப்பதா கடவுளுக்கு செவிசாய்ப்பதா, இது கடவுளுடைய பார்வையில் நம்ம சொல்ல முடியாது. அவரெல்லாம் அவர் பார்த்துக்குவார், எல்லாம் மாதா பார்த்துக்குவாங்க, எல்லாம் மாதாவுக்கு தெரியும், எல்லாம் கடவுளுக்கு. நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்முடைய கடைசி அறைக்குள்ள தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே ஒன்றும் இல்லை, எல்லாம் அவர் இருக்காரியா, அவருக்கு தெரியும் எல்லாத்தையும், அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்போ என்ன சொல்லுகிறார்? இது கடவுள் இது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் சொல்லிவிட்டாங்க. டெசிஷன் இப்போ யார் எடுக்கிறா, முடிவு யார் எடுக்கிறான்னு பாருங்கள். நீங்கள் எல்லாம் பார்த்துக்கங்க, அவர் பார்த்துக்குவார் சொல்லிவிட்டு, இவங்க பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஐயோ நீ இனிமேல் பேசக்கூடாது, பேசாமல் போயின்னு சொல்கிறாங்க. எல்லாம் கடவுளை சாட்சியாக வைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையால், ஆற்றலால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ஆனாலும் சரி, நீ எங்களை என்ன செஞ்சாலும் சரி, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் எங்களால் இருக்க முடியாது. எங்களால் ஆண்டவர் இயேசுவோடு இருந்த அந்த அனுபவத்தை, ஆண்டவர் கொடுத்த அந்த வலிமையை, ஆண்டவர் கொடுத்த அந்த ஆற்றலை எங்களால் மறைச்சு வைக்க முடியாது. அவங்களுடைய கையாளாகத்தனம் அடுத்த வார்த்தையில் வருது. அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும், மக்களுக்கு அஞ்சியதாலும், ஏன்னா மக்கள் இவர்களோடு இருக்கிறார்கள், மக்களுடைய அன்பு இவர்களோடு இருக்கிறது, மக்கள் ஆண்டவர் இயேசு மீது கொண்ட நம்பிக்கை இருக்கிறது, அஞ்சியதால் அவங்கள, இந்த சென்டென்ஸ் அழகாக போட்டிருக்குது, அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்யணும், பயமுறுத்தி, போங்கப்பா பேசாமல் பார்த்துக்கப்பா, கொஞ்சம் நல்லா இருப்பா, சண்டை கண்டா போடாதீங்கப்பான்னு சொல்கிறாங்க இல்லையா பஞ்சாயத்தில், அந்த மாதிரி எப்பா கொஞ்சம் பார்த்துக்கங்க, இவ்வளோதான் அவர்களால் முடியும். எனவே அன்னையினுடைய அன்பு பக்தர்களை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஆற்றல் வல்லமை நம்மோடு கூட இருக்கிற போது எந்தவித தீய சக்திகளும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அனுபவத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த உயிர்ப்பின் அனுபவத்தை கொண்டாட நாம் இந்த அன்னையுடைய திருத்தலத்தை தேடி வந்திருக்கிறோம். என்னுடைய அன்னையினுடைய அருளால், ஆசிரியரால் நாம் பெற்ற அனுபவங்கள், அன்னை நமக்கு கொடுத்த வரங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அந்த சீடர்களுக்கு, படிப்பறிவில்லாத அவர்களுக்கு, ஒன்றுமே தெரியாத அவர்களுக்கு கிடைத்த அந்த அனுபவத்தை போல நமக்கும் கடவுள் அன்னை மரியா வழியாக பல்வேறு அனுபவங்களை கொடுத்திருப்பார். அந்த அனுபவங்களுக்காக நன்றி சொல்லுவோம். யாருக்கு செவிமடுப்பது, கடவுளுக்கா மனிதனுக்கா என்பதை யோசித்து பார்த்து, கடவுளுக்கு நாம் செவிமடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அன்னினுடைய அருளால், ஆசிரியரால் அற்புதங்கள் நடக்கும்.